ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இன்னைய வீடியோல ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு சேஃப்டி டிவைஸ் தான் செய்ய போறோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க போறீங்க தனியா, அப்ப வந்து இங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்கன்னா, அங்க இருந்து உங்களால எங்கேயும் தப்பிக்க முடியல, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்றப்ப நீங்க இதை யூஸ் பண்ணி தாராளமா நீங்க தப்பிச்சு வர முடியும். அது எப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ரெண்டு வகையாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒருவேளை வெளிச்சமே இல்லாத இடத்துக்கு போறீங்கன்னா இதை லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கொசுவத்து பேட் எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இங்க ஸ்க்ரூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இப்போ ஓபன் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்க்ரூ எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அதுல ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அதை இது மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ அதுல பாத்தீங்கன்னா இந்த பேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயர் பத்த வச்சிருப்பாங்க. அந்த பேட்டை இது மாதிரி எடுத்துட்டு அந்த ரெண்டு ஒயரை இப்போ நம்ம சால்டின் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அதுல ரெட் ஒயர் பாசிட்டிவ், வெள்ளை ஒயர் நெகட்டிவ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் அந்த பேட்ல இருந்து கட்டி எடுத்து அந்த கவரை எடுத்துக்கிட்டு அதுல வந்து இது மாதிரி ஒரு சின்னதா ஒரு அரஞ்சு பிளேவுட் எடுத்துக்கிட்டு அதுல இப்ப நான் காட்டுற மாதிரி மார்க் பண்ணிட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். என்னடா இது அதெல்லாம் மார்க் பண்ணக்குள்ள அதுல ஏதோ ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் அந்த ரெட் கலர்ல போட்டுக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோக்காக அங்க வந்து சுவிட்ச் வந்து அந்த பேட்ல மேக் பண்ணியிருந்தேன். அந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா இப்ப டம்மியா தான் இருக்கு. அதனால நீங்க அதை ஒண்டி பெருசா கண்டுக்க வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததான் அந்த மர பீஸ்ல இது மாதிரி கட் பண்ணிட்டு இப்ப நான் காட்டுற மாதிரி ஹோல் சென்டரா போட்டுக்குங்க. இப்போ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல் போட்டிருப்பேன். அது வந்து இப்போ நான் காட்டுற ஸ்க்ரூ வந்து கரெக்டா உள்ள போகிற மாதிரி ஹோல் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். அடுத்து எல்லோ ஒயர் ஒன்று, ப்ளூ ஒயர் ஒன்று இது மாதிரி எடுத்துக்கலாம். அதுல ஒரு ஸ்க்ரூல எல்லோ ஒயர் இது மாதிரி வச்சு நான் காட்டுற மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். அதே போல இன்னொரு ஸ்க்ரூல இந்த நீல ஒயரை வச்சு இது மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். அதை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நீல ஒயரை ஒரு ஹோல்லையும் எல்லோ ஒயரை ஒரு ஹோல்லையும் இப்போ நான் காட்டுற மாதிரி வச்சு நல்லா டைட் வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ரூலாம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த கட்டையில பாத்தீங்கன்னா நான் பிளாக் கலர் டேப் போட்டுக்கிட்டு அந்த ஹோல் இருக்கிற இடத்த மட்டும் அந்த ஹோல்ஸை வந்து பெருசு பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா இதை எடுத்துக்கிட்டு போய் ஏற்கனவே நம்ம பேட்டை கட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஹோல்ஸ் இருக்கும். அதுல வந்து இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த ஹோலை வச்சு நல்லா ஃபிட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஒயர் ரெண்டுத்தையும் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே அந்த பேட்ல இருந்து சால்டின் பண்ணி எடுத்த நெகட்டிவ் பக்கத்துல இந்த நீல ஒயரையும் பாசிட்டிவ் பக்கத்துல அந்த மஞ்சள் ஒயரையும் வச்சு இப்போ பத்த வச்சிடலாம். அடுத்து இந்த ஒயர்லாம் உள்ள போகிற மாதிரி கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த கவரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹோல்ல ஸ்க்ரூலாம் வச்சு நம்ம டைட் வச்சிடலாம். இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துருவோம். இப்போ சுவிட்சை வந்து நான் கீழே தட்டியிருக்கேன். இப்போ கீழே தட்டின உடனே பாருங்க, இப்போ நம்ம எப்போதும் அனுப்புற மாதிரி அந்த புஷ் பண்ற பட்டன் அமுத்த உடனே அந்த எல்இடி எரியும். இப்போ வந்து நமக்கு அது ஃபங்க்ஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஒருவேளை நீங்க பேட் வாங்கக்கூடிய இப்ப அந்த எல்இடி ஒன்று இருக்கு பாருங்க, அது மாதிரி எல்இடி இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த பேட்ல இருக்கிற சுவிட்சை இப்ப நான் மேல தட்டுறேன். இப்ப மேல வச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த எல்இடி எரியும். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கு பாருங்க. இது நம்ம ஒருவேளை எங்கேயாவது இருட்டான சூழ்நிலையில ஏதாவது இருக்கிறோம்னா நமக்கு வெளிச்சம் வேணும்னா நம்ம இதை வந்து வெளிச்சத்துக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதான் 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் அதை செக் பண்றதுக்காக இப்ப அந்த புஷ் பட்டன் அமுத்திக்கினேன். இப்ப அந்த ஷாக்ல பாருங்க எப்படி அடிக்குது. இப்போ இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதை வந்து எப்போ யூஸ் பண்ணாலும் சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டுமே இதை யூஸ் பண்ணுங்க, மற்றபடி எங்கேயும் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த சுவிட்சை எப்பயாவது நீங்க ஆன் பண்றீங்கன்னா அதுல இப்போ எதிரில் இருக்கிற அந்த ரெண்டு பின்னுல அது கொஞ்சம் சார்ஜிங் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆஃப் பண்ணாலும் அந்த பின்னில் வந்து நீங்க இப்போ திருப்புலி அது மாதிரி வச்சு இப்போ காட்டுற பகுதியில் நீங்க லைட்டா ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். அப்படி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்க கையில எப்பயாவது நீங்க வைக்கக்கூட உங்க கையில ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.